உன் பேர் தானே மிட்டல்? ஆமா, என்ன விஷயம்? உன் பொண்ணு பெட்டிங்ல பணம் தோத்துருக்கா, பணத்தை எடு. என் பொண்ணு பெட்டிங்ல தோத்துருக்கானா அவகிட்ட போய் கேளு, என்கிட்ட எது கேக்குற தம்பி? ஏய் ஓவரா பேசுறான்டா. அப்புறம் ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அட்ரா அவனை. என்ன பேசுறான்? அக்கா, ஆர்த்தி கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? அவளால பாருங்க மாமா அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்படியே போனா வெளியே எப்படி தலாட்ட முடியும்? அட, நம்ம குடும்பத்துல பசங்களை இப்படி பண்றதுல பொண்ணு இப்படி பண்ணிட்டு வந்திருக்காளே, வெளியே தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அடக்கி வை, அவளை அடக்கி வைங்க, இல்லனா இன்னும் பிரச்சனை தான். இந்த பொண்ணுதான் எது சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளேடா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை தானே செய்யறா. அவளோட மரியாதையை பத்தி கவலைப்படல, நம்ம குடும்ப மரியாதையை பத்தி யோசிக்கிறது இல்ல. நீ சொல்ற மாதிரி வெளியே தலை காட்ட முடியாம தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவ எங்க கொண்டு வந்து விட்டுருக்கா பாரு. இந்த பெட்டிங் விஷயத்துல இந்த ரவுடி பசங்க வந்து எங்களுக்கு போன் பண்ணி மிரட்டுறானுங்க. பணம் குடுக்கலன்னா குடும்பத்தையே கொளுத்திடுவேன்னு சொல்றாங்க. இப்ப நீயே சொல்லு தம்பி, நாம என்ன பண்றது? ஹே ஆர்த்தி, உன்னை விட்டு என்னால பிரிஞ்சிருக்கவே முடியல. அதை எப்படி சொல்லணும்னா 24 மணி நேரமும் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. இங்க என்ன நடக்குது? உன்னை பார்த்தாவே அருவருப்பா இருக்கு. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? ஆன்ட்டி, அது வந்து இங்க பாருங்க ஆன்ட்டி, நீங்க யோசிக்கிற மாதிரிலாம் இங்க எதுவும் நடக்கல. போதும், ரொம்ப பேசிட்ட. இப்போ நான் பேசுறேன். உன்னாலதான் என் பொண்ணு இப்படி கேவலமா போயிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே வருவ? இனிமே ஜாக்கிரதையா இரு. இதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கு நடுவுல நீ வந்த, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றேன். போடா வெளியே. இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே பண்ணிட்டு இருந்த. இப்போ உனக்குன்னு மிச்சம் இருந்த மரியாதையே கெடுத்துக்கிட்ட. எவனோ முன்பின் தெரியாத ஆம்பளை கூட, அதுவும் வீட்டுக்குள்ள. வீட்டை லாட்ஜா மாத்த பாக்குறியடி. சீ, குடி சிகரெட் பத்தாதுன்னு இப்ப சூதாட்ட விளையாட்டுக்கு போயிட்டியா நீ? அந்த சூதாட்ட விளையாட்டுனால உங்க அப்பாவை எத்தனை பேர் அடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமாடி? இப்பதான் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி 2 வாரம் கூட ஆகல, ஆனா நீ அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? நாங்க இப்ப உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எங்களை நீ சாக அடிச்சுட்டு அடங்குவியா? அதுவும் நாளாக நீ ரொம்ப மோசமா தாண்டி போயிட்டு இருக்க. அதுவும் இத மட்டும் தாண்டி நான் பார்க்காம இருந்தேன். அடியே, வெக்கம் மானம் ஏதாவது இருக்காடி உனக்கு? நீ ரொம்ப கத்தாத. நீ முதல்ல எனக்கு என்ன பண்ண? நான் தான் முதல்ல கேட்டல உன்கிட்ட, நீ கொடுத்தியா என்ன? அதனாலதான் சூதாட்டத்துல இறங்குன. ஆனா உன்னோட செல்ல பையன் சோ கேட்டு இருந்தா மட்டும் நீ உடனடியே எடுத்து கொடுத்திருப்ப. சோகன் பேரை நீ தயவு பண்ணி எடுக்காத. அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான் பிறந்திருக்க நீ. உன்னால தாண்டி அவனுக்கு வந்து சம்பந்தமும் போச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏதாவது புதுசா சம்பந்தம் பார்க்கலாம்னா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா யாரும் எங்க கிட்ட சம்பந்தம் பேச தயாரா இல்ல. ஊர்ல எல்லாருமே எங்க காது பட தப்பா பேசுறாங்க. எல்லாம் உன்னோட இந்த ஒழுக்கம் கெட்ட காரியத்தினால. பொல்லாத கௌரவம். அப்புறம் இந்த போலி சமுதாயத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன். யார் வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். இத பத்தி நான் முன்னாடியே கவலைப்பட்டதில்ல, இப்பயும் நான் கவலைப்பட போறதில்ல. தலைக்கு மேல வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் சரியா வரும்.
என்னம்மா ஆர்த்தி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட இன்னைக்கு? ஏன் வரக்கூடாதா? பரவாயில்லையே, இன்னைக்கு நீ குடிக்காம வந்திருக்கியே. இப்ப என்ன ப்ராப்ளம் உனக்கு? குடிச்சிட்டு வந்தா அதுக்கும் ஏதாவது சொல்ற, குடிக்காம வந்தா அதுக்கும் ஏதாவது சொல்ற. உன் பிரச்சனை தான் என்ன? இல்ல அப்படி நான் சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். காத்துட்டு இருந்தியா? எதுக்கு? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என்னமோ தோணுச்சு எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சே அம்மாவும் பொண்ணும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு. அதனாலதான் இன்னைக்கு நானும் நீயும் ஒன்னா உட்காந்து சாப்பாடு சாப்பிடலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் போட்டு குருமா பண்ணிருக்கேன். நான் சொன்னேன்னு உங்களை பண்ண சொல்லி. அப்படிலாம் இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா நீ சாப்பிட வேண்டாம். ஆனா அதுக்காக நீ இப்படி கோச்சுக்க வேண்டாம். சரி ஒண்ணு பண்ணலாம். காஃபி குடிக்கிறியா? உனக்கு பிடிச்ச ஃபில்டர் காஃபியே போட்டு குடுக்குறேன். என்னம்மா விஷயம்? எனக்கு பாச பொங்கிட்டு வழியுது. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்கு அம்மா தானடி. உன் மேல எனக்கு பாசம் இருக்க கூடாதா? சரி அப்போ ஓகே, நான் என்னோட ரூமுக்கு போறேன். நீங்க எனக்கு காஃபி எடுத்துட்டு வாங்க. சரி. என்னமாச்சு உங்களுக்கு? யார் இத இப்படி கட்டி போட்டது? அவுத்து விடு, சீக்கிரமா அவுத்து விடு. ஆர்த்தி பொறுமையா இருங்க. ஆர்த்தி, ஆர்த்தி அக்கா, ஆர்த்தி அக்கா, ஆர்த்தி அக்கா. அம்மா அம்மா, ஆர்த்தி அக்காவை யாரோ கொன்னுட்டாங்கம்மா. ஆர்த்தி போகாதீங்க. ஆர்த்தி, என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா மேடம்? யார் அவங்க? அவங்க 2 பேர் இருந்தாங்க. எனக்கு ஆர்த்தியோட ரூம்ல இருந்து சத்தம் வந்தது. உடனே ஓடி வந்து பார்த்தேன். என்ன ஏதுன்னு புரியறதுக்கு முன்னாடி யாரோ என் தலையில யாரோ பின்னாடி இருந்து பலமா அடிச்சிட்டாங்க. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். ஆனா என் ஆர்த்திய கொண்டுட்டாங்க. சார் ஒரு நிமிஷம் சார். எந்த கைரேகையும் கிடைக்கல. கதவு ஜன்னல்னு எதுவும் உடையாம நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி எந்த தடயமும் கிடைக்கல. வித்தியாசமா இருக்கு. பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க, ஆனா அம்மாவை கட்டி போட்டு உயிரோட விட்டுருக்காங்க. சரி, ஒரு வேலை பண்ணுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே சார். சரிங்க மேடம், அப்புறம் என்னாச்சு? எனக்கு நினைவு திரும்பும் போதுதான் என்னோட நிலைமையே புரிஞ்சுது. யாரோ சில ஆளுங்க என்ன சேர்லயே கட்டி போட்டுட்டு போயிட்டாங்கன்னு. என்னால எதுவும் பண்ண முடியல. எங்க வீட்டுக்கு எப்போ வர வேலைக்காரி வந்ததுக்கு அப்புறம் தான் அவ வந்து கட்ட அவித்து விட்டா. ஓ அப்படியா? அப்படின்னா கொலைகாரங்க யாரையும் நீங்க பார்க்கலன்னு சொல்ல வரீங்க? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ என் தலையில பின்னாடி இருந்து பலமா அடிச்சிட்டாங்க. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அப்படி நீங்க சொல்றதா உண்மையா இருந்தா நாங்க சில உண்மைகளை பார்த்து அதை காமிக்கிட்டோமா? கான்ஸ்டபிள்,
தம்பி நீ இங்க நீங்க இவரை பிடிச்சு வச்சிருக்கீங்க? உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை நல்லா செக் பண்ணி பார்த்தோம். ராத்திரி சரியா 12:30 மணிக்கு உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கான். அது வேற யாரும் இல்லை, உங்க கூட பிறந்த தம்பி அமர் தான். வேற ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? உண்மையை சொல்றீங்களா? வந்தனா வந்தனா என்ன நடந்தது உண்மையை சொல்லு. என்ன நடந்தது உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சீக்கிரமா உள்ள வா. எங்கடா நீ போன? மாமா நீங்களா? ஆமாமா, உன்னை பார்க்க தான் வந்தேன். அக்கா, சரி, இப்ப என்ன கட்டி போட்டுரு. சரி வாங்க. ஆமா, நான் தான் குற்றவாளி. ஆனா நான் பண்ணது தப்பே இல்ல. எங்க பொண்ணு எங்க குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டா. இந்த நிலைமையில நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். தினமும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட பேச்சு சமுதாயத்துல மரியாதை போச்சு. இவ்வளவு ஏன் என் வீட்டுக்காரர் கூட என்னாலதான் என் செல்லத்தாலதான் அவன் நாசமா போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே செத்து செத்து பொழைச்சிட்டு இருந்தேனா? எனக்கு என்ன பண்றதுனே புரியல. எப்படி எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ரொம்ப பொறுமையா சொல்லி பார்த்தேன், சில நேரங்களில் திட்டியும் பார்த்தேன், அடிச்சும் பார்த்துட்டேன் அவளை. ஆனா என்னன்னு தெரியல என் பொண்ணு. ஆனா அவ தன்னோட அம்மாவோட பேச்ச கேட்க தயாராவே இல்ல. நான் தோத்துட்டேன், நான் தோத்துட்டேன்.